ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, உங்ககிட்ட உடஞ்ச பொருள் ரொம்ப முக்கியமான பொருளாக இருந்ததுன்னா, அதை ஒட்டுறதுக்கு மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுவீங்க, அப்படிதானே? அது மீறி ஃபெவிக்விக் ஊற்றி ஒட்டும்போது, அது மேலே கொஞ்சம் சொரசொரப்பான லேயர்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? அதே போல் என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஹெட்ஃபோன் ஒன்று இருந்தது. இந்த போட்டில் இந்த ஹெட்ஃபோன் தான். இந்த ஹெட்ஃபோன் வந்து இந்த ஜாயிண்ட் ஏரியாவிலலாம் பிஞ்சு போயிடுச்சு. பிஞ்சு போயிடுச்சு மீன்ஸ் அந்த ஒர்க் ஆகுது. லைட்டாக அந்த மேலே உள்ள அந்த லேயர் மட்டும் விட்டு போச்சு. இந்த ஹீட் சிங்க் சொல்லிட்டு அதை ஹீட் பண்ணால் அதை ஒட்டிக்கும் இல்லையா? அதை போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த ஹீட் சிங்க்கும் எனக்கு ஒர்க் ஆகலை. ரொம்ப பெரிய எம்எம்மாக உள்ளே விட்டு அதை ஹீட் பண்ணோம்னா அந்த லேயர் வந்து இதில் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து ஒரு அண்ணன்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணி ஒட்டினா ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து அந்த சொல்யூஷன் பேர் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இதை வந்து சொன்னாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரல்டைட். இந்த எம்சில்லாம் பார்த்துருப்பீங்களா, களிமண் மாதிரி இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி ஒட்டினா இரும்புலாம் ஒட்டிக்கும், ரொம்ப ஹார்டாக ஒட்டிக்கும். அது மாதிரி தான் இந்த சொல்யூஷனு. இதில் வந்துட்டு 2 லிக்விட் மாதிரி இருக்குது. இது மாதிரி 2 லிக்விட் இருக்குது. இந்த லிக்விட் எதுக்காகனா எபாக்சி ஹார்ட்னர்னு போட்டிருக்கு, இதில் வந்து எபாக்சி ரெசின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய ஜெல்லில் வந்து இந்த ஒயர் லேயர் மேலே தடவணும் அப்படின்னா ஒட்டிக்கும், கொஞ்சம் ஷைனியாக இருக்கும், நல்ல லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொன்னார். நான் இதை வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் தான் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற இது கிடையாது. உங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது உடஞ்ச பொருள், பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட ஒட்டுறாங்க. இதை வச்சு நான் வீடியோ பார்த்தப்போ, நான் யூடியூப்ல வீடியோ பார்த்த வரைக்கும் இதை வச்சு ஒட்டுறாங்க, நல்லாவே இருந்தது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, அதையும் உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காகனா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நாளைக்கு உங்கள்கிட்ட யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்ல, அதுக்கான வீடியோ தான் இது. இதை பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு சொல்றது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோட ஒரு டைம் லைனில் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. கூடவே இந்த லிக்விடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த லிக்விடை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுங்க. இல்லை இதை விட பெஸ்ட்டான ஒரு ஏதாச்சும் சொல்யூஷன் ஸ்டிக்ஸோ ஏதாவது இருந்து அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ யாருக்காகனா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க அந்த பொருளை ஈஸியாக தூக்கி போட மனசு இருக்காது, அவங்கள மாதிரி பர்சனுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஹெட்ஃபோன் தானே ப்ரோ, 600 ரூபா தானே, தூக்கி போட்டு வேற ஏதாவது வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. சரி, ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. லிக்விட் வந்து கொஞ்சம் வலிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எந்த சைட்லாம் போதோ அந்த சைட்லாம் அப்படியே சுற்றிக்க சொன்னாங்க. அப்போ தான் ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இங்கே பாருங்க, வெப்பு மாதிரி வருது, ஸ்பைடர்மேன். ஹீட்டாக இருக்குங்க, கீழே ஹீட்டாக இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா, அப்போ ஹார்டர் ஆகிட்டு இங்கே பாருங்க. ஸ்பைடர்மேன் வெப்பு மாதிரி வந்ததுங்க கொஞ்ச நேரத்தில். இந்த ஹெட்ஃபோன் இப்படியே கொஞ்சம் நேரம் காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம்
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி செட் ஆயிருக்குன்னு. A few minutes later. கைஸ் ஃபைனலாக காஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிழிஞ்ச இடத்துல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இதோட ஃபைனல் அவுட்டு. இதோ பாருங்கள், கிழிஞ்ச இடத்துல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குல்ல. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த இது ஒன்று ஒட்டினேன், இதை ஒட்டினோடனே இந்த லேயர் மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேமரா ஸ்டாண்டோட ஹோல்டர் இது, இதை ஒட்டினேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த சொல்யூஷன் வந்து இந்த ஒயரில் ஒட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒட்டி இருக்கு. பட் ஆனால் ஒரு ஆக்வர்டாக இருக்குது. இது சொல்யூஷன் ஒட்டினது வந்து தெளிவாக தெரியுது. நம்ம இது வந்து போட்டுட்டு வியர் பண்ணிட்டு போகும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்வர்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த ரூம்குள்ளே இந்த எடிட்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு இது ஓகே. பட் ஆனால் வெளியில் போட்டு போனால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இந்த சொல்யூஷன் வந்து இந்த ஒயர் ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகிருக்கா அப்படின்னா இல்லை, மேக்ஸிமம் இல்லை. ஸோ நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஒயர்லாம் ஒட்டணும் அப்படின்னா இந்த சொல்யூஷனை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சொல்யூஷன் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா பேட் ஓட்டுறதுக்கு, பிளாஸ்டிக் ஓட்டுறதுக்கு அப்படிலாம் இந்த சொல்யூஷன் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ரொம்ப பிஞ்சிடாமல் கொஞ்சம் லைஃப் வரதுக்கு வரைக்கும் யூஸ் ஆகிருக்கே, அதனால் அது வரைக்கும் ஓகே. எனக்கு ஒரு 65 ரூபா லாஸ் ஆகிட்டு என்ன நீங்கள் லூஸ் பண்ண விட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இருக்க சப்போர்ட்டில் அடுத்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுவேன். நம்ம சேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த சேனல் நேம் அல்ஃபோன்ஸ் கதை. நான் அல்ஃபோன்ஸ். அண்ட் வந்து நம்ம சேனலில் வந்து 5 பிளேலிஸ்ட் இருக்குது. மை கதை, ஃபேமிலி காமெடிஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், மோட்டிவேஷன்ஸ் அண்ட் டெய்லி ட்ரெண்டிங் வீடியோஸ். இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்க்க போகிறது இந்த சேனலில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க. ப்ராடக்ட் ரிவ்யூவில் என்னோட லைஃப்பில் என்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம சேனலில் நான் ஒரு பைக் வாங்க போகிறேன். அந்த பைக்கை பற்றின வீடியோஸ், நான் எப்படி பைக்லாம் சூஸ் பண்ணுறேன், என்னென்ன ஸ்பெக் இருந்தால் நான் பைக் வாங்குவேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் போடுற வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் அல்ஃபோன்ஸ் கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அல்ஃபோன்ஸ். என்ன வீடியோ போட போகிறோம்னு தெரியலையே.